பெரியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறந்தது என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. தூய்மையான ஒரு அரசியல்வாதி, நேர்மையான ஒரு அரசியல்வாதி, எளிமையான ஒரு அரசியல்வாதி. அவருடைய பேரிழப்பு என்பது உண்மையான தூய்மையான அரசியலுக்கு உண்மையிலேயே எல்லோருமே வருந்தக்கூடிய ஒரு துக்க நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. அவரை போல எளிமையானவர்களை நாம் காண முடியாது. ராஜ்யத்தில் பூஜ்ஜியத்தை காண்பவர் அவர், பூஜ்ஜியத்தில் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய தலைவர். அவர் எதை வேணாலும் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிட்டு போற பழக்கம் அவருக்கு. ஆனால் அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற பழக்கம் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 இல்ல, அவர் 15,000 கூட அறிவிப்பாரு. இப்ப டெல்லியில என்ன நடந்துச்சு, அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க, ஒரு மாசம், அடுத்தடுத்து நிறுத்திட்டாங்க. அது போலதான் எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால அவர் தரவும் முடியாது. அதனால 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கலாம், ஏன் 10,000 ரூபாய் அறிவிச்சாருங்கிறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவரால் கொடுக்க முடியாது, அவர் ஆட்சிக்கு வரவும் முடியாது. சார், சோடங்கர் பேசுறதே அதெல்லாம் எங்களுடைய கருத்தல்ல. ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற நல்ல குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த காலத்திலும் அவருக்கு கெடுதல் வராது. இன்னும் தொடர போனால் திராவிட மாடல் ஆட்சி 3ம் தொடரும். புதிய புதிய கட்சிகள் இந்த தேர்தலுக்கு வந்திருக்காங்க, இதனால தாக்கத்தை ஏற்படும். எங்களுக்கு இன்னும் பலத்தை, எங்களுடைய சக்தியை, பலத்தை அதிகரித்திருக்கிறது. புதுசா கட்சி தொடங்கினவங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அதெல்லாம் புது கட்சி. அவங்களுக்கு தேர்தல் வேலைகளை என்னன்னு முதல்ல பூத் கமிட்டி போட்டு கத்துக்கட்டும். அந்த அளவுக்கு எங்களுடைய நிலைமை இல்லை. ஆனால் பேசியவர்களுடைய நிலைமை அப்படி இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, யார் வருவாங்கன்னு கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரு டீ குடிக்க வரவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அவசியம் திமுக கூட்டணிக்கு இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். யார் வேண்டுமென்றாலும் வரலாம், இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை.